நம்ம தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கிற நிலையில் இப்போவே பல கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக்கில் அந்த எலெக்ஷன் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த விதத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பல ஊர்களில் பல மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களும் தெருமுனை கூட்டங்களும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்களும் சரி, அந்த உள்ளூரில் உள்ள நிர்வாகிகளும் சரி நம்ம கழகத்தோட பணியை சிறப்பாக எடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஏற்கனவே சேலத்தில் தளபதியோட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக பர்மிஷன் கேட்டு அந்த கிடைக்காம போயிடுச்சு. அதுக்குண்டான காரணங்களை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். ஆனாலும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்துகிறதா மனு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குண்டான பர்மிஷனும் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 54 நிபந்தனைகளோட. நம்ம சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்களை பற்றி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அவர் மக்கள் இயக்கத்திலிருந்தே எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு வந்தார், எந்த அளவுக்கு ஒரு உண்மையான, எந்த அளவுக்கு ஒரு தளபதியோட நேசிப்பாளனாக இருந்தார் அப்படின்றது நம்மில் பல பேருக்கு தெரியும். நாளை மறுநாள் நடக்க போகிற இந்த பொதுக்கூட்டத்துக்கு பார்த்திபன் அவர்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப விறுவிறுப்பாக பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே பர்மிஷன் கொடுத்துருக்கிறது ஒரு 5000 பேருக்கு தான். 4998 ரவுண்ட் அப் பண்ணால் ஒரு 5000 மெம்பர்ஸ்க்கு தான் அங்கே பர்மிஷனே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவர் இராணுவ கட்டுப்பாடோட எக்ஸ் மிலிட்ரி மேன்ஸு, அதாவது வாலண்டியர்ஸ், இவங்களெல்லாம் கூட்டு வச்சுட்டு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கிறாரு. அதாவது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்போவுமே பர்மிஷன் எந்த மாதிரி டைமில் கொடுப்பாங்கன்றது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பொதுக்கூட்டத்துக்கான பர்மிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, அவங்களுக்கு தேவையான அந்த நேரத்தில் தேவையான உதவிகளும் செய்யறதுக்காக எல்லாரையும் தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 750 மெம்பர்ஸுக்கு மேலே டிவிகே வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ் மிலிட்ரி மேன்ஸாக இருக்கட்டும் இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. இது போக காவல்துறை சைட்லேருந்து அவங்களும் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களுக்கு உதவியாக இவங்களும் இருப்பாங்க. தளபதி என்ன பேச போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குண்டான பூமி பூஜையும் இன்றைக்கி போட்டு முடிச்சிட்டாங்க. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வரும் நம்ம தமிழக துணை முதல்வரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் எப்படி பண்ணாரோ, அதாவது அவர் எப்படி ரேம்ப் வாக் பண்ணாரோ, எந்த மாதிரி அவருடைய ட்ரெஸ் கோடு எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி ட்ரெஸ் கோடில் அதே மாதிரி ரேம்ப் வாக் பண்ணி நானும் பண்ணுவேன், என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு நிகராக நானும் ஒன்றும் சலிச்சு போல அப்படின்ற மாதிரி துணை முதல்வரும் தளபதி விஜய் அவர்கள் எடுத்த அதே மாதிரி செல்ஃபி வீடியோவை அவரும் எடுத்து போட்டிருக்கிறார். இது இப்போ இன்னைக்கு இணையத்தில் ரொம்ப வைரலாகவும் வந்துட்டு இருக்குது. பலர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு திமுக சைட்லேருந்து சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க தலைவர் 2021 இந்த ரேம்ப் வாக் பண்ணிட்டாரு, உங்க விஜய் என்னமோ இப்ப மாநாட்டில் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியாது, என்னைக்கு நம்ம தளபதி அங்கே போராட்டம் நடத்தினாரு நாகப்பட்டினத்தில் 2014, அப்பவே அவர் ரேம்ப் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தூரமாக இருக்கிற மக்களை பக்கத்தில் போய் பார்க்கணும், தன்னுடைய ஃபேன்ஸுக்கு தன் பக்கத்தில் இருந்தால் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றக்காக அவர் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா, நேற்று நம்ம சென்னை பாரிமுனையில் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் வீடு வீடாக போய் ஒரு சின்ன சர்வே மாதிரி எடுத்துருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர், அவங்க யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, என்ன ஏதுன்றது, இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது தான். அதே மாதிரி நம்ம டிவிக்கே சார்ந்த தொண்டர்களும் போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க. இது தெரிஞ்ச அந்த ஏரியாவில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 100-120க்கும் மேற்பட்ட ரவுடிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் எப்படி வரலாம், நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேரை பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க. அதில் 2 பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க பெண்மணி, கிட்டத்தட்ட அவங்க 4 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். இந்த விதத்தில் டிவிகே சார்பில் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அங்கே போனவங்களும் சரி, அந்த பக்கம் இருந்த பொதுமக்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது திமுகவில் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு அவர்களோட கண்ட்ரோல், அவருடைய தொகுதி இது.
தொகுதியில் அவரை மீறி எதுவும் நடக்காது, அவர் தான் ஆள் வச்சு இந்த மாதிரி அடிச்சாரு மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது. டிஆர் நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எல்லாரும் பயங்கரமாக கொதிச்சு போயிருக்கிறாங்க கழக தொண்டர்கள். அந்த வகையில் இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னன்னா, நீங்கள் செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் அங்கே நடக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அங்கே 3 பேர் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அவங்க எங்கள் கட்சியால் கிடையாது, பொதுமக்கள். இவங்க தான் டிவிகேக்காரங்க தான் போய் அவங்கள அடித்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறார். இத்தனை வருஷமாக அரசியல் கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் உண்மை என்னன்றது ஒரு நாள் வெளியில் தெரிய வரும். அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது டிவிகே தொண்டர்களை அங்கே இருக்கிற பொதுமக்கள் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்லிக்கிறேன். இவங்க, அதாவது யாராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, டிவிகே தொண்டர்களையோ தளபதி அவர்களையோ மிரட்டணும் உருட்டணும்னு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்க நாங்கள் அடுத்தடுத்து மேலே வந்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றது டிவிகே நிர்வாகிகளுடைய தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போது நம்ம முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் முழுசாக நிறைவேற்றாமல் கடைசி கட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போகிற இந்த ஸ்டேஜில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு, கட்டடம் திறக்கிற விழா, மருத்துவமனை திறக்கிறது, பாலம் திறக்கிறது, காலேஜ் திறக்கிறது, விவசாயிகளுக்கு அதை பண்ணுறது, அவங்களுக்கு இதை இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருந்தீங்கன்னா யாரும் இந்த அளவுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க, யாரும் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்து நாங்கள்லாம் உங்களை இப்படி கேள்வி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. வரப்போகிற எலெக்ஷனுக்கு அப்புறமும் நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எல்லாம் பண்ணி மக்களுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவங்களே ஓட்டு போட்டிருப்பாங்க. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக ரொம்ப இந்த மாதிரி கஞ்சா, போதைப் பொருள்கள்லாம் அதிகமாக உலாவுறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் பலர் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக மா சுப்பிரமணியம் அவர்கள், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள், 0 போதைப் பொருள், தமிழ்நாடு போதைப் பொருளில் 0வா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே எதிர்மாறாக தான் இருக்குது. அதுவும் வட சென்னை பக்கம் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களுடைய தொகுதியில் இன்னும் அதிகமாக புழக்கமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொதுமக்களே கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னைக்கு முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா நீங்களும் நானும் நம்ம பொதுமக்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, வேறு வழியே கிடையாது. டிவிகேவுக்கு நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஓட்டு போட்டு தளபதி விஜய் அவர்களை அங்கே அரியணையில் அமர்த்தினா மட்டும்தான் அவர் அடுத்தடுத்து மக்களுக்கு தேவையான விஷயத்த உண்மையாக செய்வார் அப்படின்றத நம்புவோம். அந்த இலவசத்தை கொடுக்குறேன், இந்த இலவசத்தை கொடுக்குறேன், அவங்க 1000 சொன்னால் இவங்க 2000 சொன்னது, அவங்க பெண்களுக்கு பஸ்ஸுன்னு சொன்னால் இவங்க ஆண்களுக்கும் பஸ்ஸுன்னு சொல்கிறது, 5000 10,000 ஆகி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஆனாலும் இன்னைய தேதி வரைக்கும் எல்லாரும் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. ஊனமுற்றவர்கள் கூட போராடிட்டு தானே இருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, பிற மாநிலங்களில் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த உதவித்தொகை கூட தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு போராடிட்டு தானே இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களும் ஆசிரியர்களும் எல்லாரும் போராடிட்டு தானே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா அந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்குது.